ஹலோ சோல்ஜர்ஸ், மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் நமக்கெல்லாம் பிடிச்ச கேரக்டர் வந்து அயன்மேன் தான். எனக்கு தோற பிடிக்கும், ஒவ்வொருத்தரும் பிடிக்கும். பட் எனக்கு பிடிச்ச கேரக்டர் வந்து அயன்மேன் தான். நீ போட்ட சண்டை ஒன்னொன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. அந்த துரக்கனை 2வது ரவுண்ட்ல அடிச்சு ரத்தம் ஊத்த ஓடும்போது தூக்கி சொருணும். இந்த அயன்மேன் தான் எம்சிஓ ஸ்டார்ட் ஆயிருந்திருக்கும். ஆக்சுவலி மார்வல் காமிக்ஸில் அயன்மேனுக்கும் எம்சியூ மூவிஸில் அயன்மேனுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அது என்ன ஏதுன்றதான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ வந்து வீடியோ கொடுத்த போகிறதுக்கு முன்னாடி யாரும் லைக் பண்ணிங்க. யாரெல்லாம் அயன்மேன் ஃபேன்ஸோ அவங்களாம் அந்த வீடியோக்கு ஹைப் பண்ணுங்க. ஓகேவா, கீழே கமெண்ட் பாக்ஸில் ஹைப் பண்ண ஆப்ஷன் இருக்கும், ஹைப் பண்ணி விடுங்க. இத்தனை பேர் வந்து அயன்மேன் ஃபேன்றதை பார்ப்போம். ஓகே சோல்ஜர்ஸ், ஓரவசர போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ கம்பாரிசன் கந்தசாமி. முதல்ல பார்க்க போகிறது ஆரிஜின்ஸ். அயன்மேனை முதல்ல 1963 தான் டேல் ஆஃப் சஸ்பென்ஸ் அப்படின்ற ஒரு காமிப்புக்குள்ள தான் வந்து அயன்மேனை காமிச்சிருப்பாங்க. பட் மூவியில் வந்து 2008 தான் காமிச்சிருப்பாங்க. பொதுவாக ஆரிஜின் சொல்லின்னு பார்க்கும்போது ரெண்டு பேருக்குமே மூவிக்கும் காமிக்ஸுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. தலையை வந்து வேறு நாட்டுக்கு போயிருப்பா, அப்படி நான் தயாரித்த வெப்பனை டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டலான்னு போ, அப்படி தலை கிட்னாப் பண்ணுறீங்க. கிட்னாப் பண்ணிட்டு எவ்வளோ செஞ்சு கொடு அப்படின்னு மாட்டுவாங்க. தெரியும், அங்கே தான் ஆர்வம் கண்டுபிடிச்சி தப்பிச்சு வரும். அப்படி இது காமிக்கும் சரி மூவி சரி ரெண்டு சினிமா தான் இருக்கும். பட் எங்கே வித்தியாசப்படுது அப்படின்னா இதெல்லாம் ஊரில் தான் 1963 வந்த காமிக்கில் வியட்நாம் வார பேஸ் பண்ணி இருந்திருக்கும். வியட்நாமிஸ் தான் வந்து கடத்திட்டாங்க அயன்மேனை. கடத்தின்னு போயிட்டு வந்து எனக்கு வெப்பன் கேட்டாங்க அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். பட் மூவியில் வந்து ஆப்கானிஸ்தானியாக காமிச்சிருப்பாங்க. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா அந்த டைம் 63 வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருந்தது வியட்நாம் தான். ஏன்னா வியட்நாம் வார போய் அசிங்கப்படுத்த வந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து வியட்நாமீஸை வந்து கெட்டல காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ மிடில் ஈஸ்ட் சண்டை பண்ணிட்டாங்க தெரியுமா. அதனால் வந்து பொலிட்டிக்காக சேஞ்ச் ஆனதுனால ஆப்கானிஸ்தான் தான் வந்து வில்லனுங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க படத்தில். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா காமிக்கில் வாங் ஷூ அப்படின்றவன் தான் மீன்லாம் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அயன்மேனை கடத்தினு வந்து அவன் தான். பட் மூவியில் பார்த்தீங்க அப்படின்னா 10 ரிங்ஸ் தான் கடத்தினாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஏன்னா 10 ரிங்ஸ் தான் வந்து மேண்ட்ரினோட டீம். ஒரிஜினல் அயன்மேனோட வில்ல மேண்ட்ரிங்க அவன் தான் வந்து கடத்துற மாதிரி பிளான் அப்படி தான் அடுத்த கொண்டு போகலான்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, பட் சில ஸ்கிரிப்ட்லோட பிரச்சனையால வந்து மேண்ட்ரின் போலி அப்படின்னா இருந்திருக்கும். அப்புறம் அயன்மேன் செத்து போனதுக்கு அப்புறம் தான் ரியல் மேண்டனே காமிச்சிருப்பாங்க. ஸ்பைடர் மேனுக்கு ஒரு வெனமோ, பேட்மேனுக்கு ஜோக்கரோ, அந்த மாதிரி மேண்ட்ரின் வந்து அயன்மேனுக்கு என்ன பண்றது தலை செத்து போனதுக்கு அப்புறம் தான் மேண்டனே காமிச்சிருக்கானுங்க படத்துல. அடுத்தா பார்க்க போறது ஐடென்டிட்டி. பொதுவாக மார்வல் ஹீரோஸ் எல்லாருமே ஒரிஜினல் ஐடென்டிட்டியை வந்து மறைக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுவாங்க. எப்படிப்பட்டாலும் சரி, காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதை எல்லாத்தையும் மறைக்கணும், யாரும் தெரிய காட்டக்கூடாது. நான் யாரும் தெரிஞ்சிட்டா அது வந்து பர்சனல் லைஃபுக்கு பிரச்சனை வந்து மறைப்பாங்க. ஓகேவா, அயன்மேன் பார்த்தீங்க அப்படின்னா முதல் படம் தெரிஞ்சிடும் எல்லாருக்குமே, இவர் தான் டோனி ஸ்டார்க் தான் அயன்மேன் அப்படின்ற மாதிரி. பட் ஒரிஜினல் காமிக்ல டோனி ஸ்டார்க் தான் அயன்மேன் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. சில பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டோனி ஸ்டார்க்கோட பாடி கார்டு தான் அயன்மேனு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அயன்மேன் பல வருஷத்துக்கு தான் முகத்தை மறைச்சா வச்சிருப்பா. அப்படி இது வரைக்கும் சொல்லிட்டா 1963 காட்டப்பட்ட அந்த கேரக்டர் 2002 தான் யாரு அப்படின்றத வெளியே சொல்லாம காமிச்சிருப்பாங்க. இத்தனை வருஷம் பாத்தீங்கன்னா கேப் பண்ணிட்டு, அதுவும் அயன்மேன் 400வது இஷ்யூல தான் அயன்மேன் தன்னோட ஃபேஸை காட்டுறதா காமிச்சிருப்பாங்க. ஃபேஸை வெளியுள்ளது காட்டுற மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து மூவிக்கும் காமிக்ஸும் வித்தியாசப்பட்டிருக்கும். அடுத்த பார்க்க போகிறது ரிலேஷன்ஷிப். அயன்மேனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உறவு முறைன்னு பார்க்கும்போது அயன்நாட்டில் ஆரம்பிப்போம். அயன்நாட் பார்த்தீங்க அப்படின்னா காமிக்கை பொறுத்த வரைக்கும் அயன்மேன் அயன்நாட்டுக்கு ஒரு மென்டராக இருந்திருப்பாரு. எப்படி வந்து பவர் ரேஞ்சர்ஸ்ல ஒரு மென்டர் இருப்பா தெரியுமா, டாமி ஆலிவர், மிஸ்டிக் ஃபர்ஸ்ட் ஒயிட் ரேஞ்சரு, எஸ்பியில் டாகி குவர் இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி மென்டராக தான் வந்து அயன்நாட்டுக்கு டோனி ஸ்டார்க் இருந்திருப்பாரு. இன்னும் சொன்னா அயன்நாட்டுக்கு அயன்நாட் அப்படின்ற பேர் வச்சதே டோனி ஸ்டார்க் தான். ஓகேவா, ஸோ இன்ஸ்பயர் பண்ணி இது பண்ணியிருப்பா. டோனி ஸ்டார்க் இவரோட கண்டுபிடிப்பா இன்ஸ்பயர் ஆயிருப்பாரு, இம்ப்ரெஸ் ஆயிருப்பாரு. ஓகே, இவ வந்து அயன்மேனை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்பா, அதை பார்த்து சூட் செய்வா. அது சூட் செஞ்சதை பார்த்து டோனி ஸ்டார்க் வந்து இம்ப்ரெஸ் ஆயிடுவாரு. பரவாயில்லையப்பா இந்த இதெல்லாம் பண்றாளப்பா அப்படின்ட்டு கூட்டின்னு போயிட்டு வந்து ஹெல்ப் பண்ணுவாரு. ஒரு மென்டரா இருந்திருப்பாரு. ஸோ வந்து இவ வந்து அயன்மேன் கூட தான் வளர்ந்துருப்பா. ஐ மீன் தன்னோட டெக்னாலஜி வளர்த்துருப்பா, சூட்லாம் உருவாகி இருந்திருப்பா. இவன் தான் அயன்மேன் இறந்து போனதுக்கு அப்புறம் கூட ஆலோகிராமா வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாரு அயன்நாட்டுக்கு. எம்சியோட அயன்நாட் சீரீஸ்ல, அயன்நாட் சீரீஸ் சரி, பிளாக் பேந்தர் படத்துலயும் சரி, எந்த இடத்துலையுமே வந்து அயன்மேனை மீட் பண்ணிருக்க மாட்டேன். அயன்மேனை மீட் பண்ணாமையே அயன்மேனை மென்டரா இல்லாமையே இவ வந்து வேற லெவலுங்க அப்படிங்க இப்படின்னு காமிச்சிருப்பாங்க. சில நேரங்களில் விருப்பம்னா அயன்மேனுக்கு வந்து காசு இருந்துச்சு, அதெல்லாம் ஃபேமஸ் இதுவானாரு. ஓகேவா, எல்லாம் காசு இல்லை, அயன்மேனும் இது இல்லை அப்படின்ற மாதிரி நிக்கலா பேசியிருந்திருக்கோம் இந்த அயன்நாட்டு. பட் உண்மை பார்த்தீங்கன்னா ரீரி வில்லியம்ஸ் காமிக்கில் டோனி ஸ்டார்க்கு ரொம்ப மரியாதை கொடுத்துருப்பா. ஓகேவா, தன் குருவாக ஏற்று இருந்திருப்பா. இந்த விஷயம்லாம் வந்து சீரீஸில் காட்டல, மூவிஸில் காட்டல. ஓகேவா, இவளே வந்து அயன்மேன் திட்டுற மாதிரியோ இது பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதான் பல பேர் காண்டாயிடுச்சு. இவனை பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்கியா. இதே மாதிரி பார்த்தோன்னா பேரண்ட்ஸ், டோனி ஸ்டாரோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மூவியை பொறுத்த வரைக்கும் ஹார்ட்வர் ஸ்டார்க்கும் மரியா ஸ்டார்க் தான். பட் காமியில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு பெத்த பிள்ளை இல்லை தத்து பிள்ளை அப்படின்னு இருப்பாங்க.
இது என்ன பேக்ரவுண்ட் மியூசிக்கு? அமண்டா ஆம்ஸ்ட்ராங் அண்டு ஜேட் அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து அயன்மேனோட ரியல் பேரண்ட்ஸ். என்ன இருக்கும், ரெண்டு பேரும் வந்து ஷீல்டில் இருந்திருப்பாங்க, லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேவா, அந்த டைம் அதில் வந்து எக்ஸப்ஸ்காக இருந்ததில்ல, இவங்க வந்து கருமாயிட்டு இருப்பாங்க. என்னன்னா வந்து இந்த ஜேடுன்றவன் நிஜமான ஷீல்டு கிடையாது, அவன் வந்து ஹைட்ராவோட ஆளு தெரிஞ்ச உடனே கட்டிட கடவுனா இருந்தாலும் தன் பிள்ளைக்கு அப்பனா இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு கத்திரி எடுத்து கதில் குத்தி இருப்பாங்க. அந்த அமண்டா நாடு தான் முக்கியம் அப்படின்ட்டு குழந்தை வளர்க்க முடியாதுன்றதுனால டோனி ஸ்டார்க் வந்துட்டு கொடுத்துட்டு இருப்பாங்க. டோனி ஸ்டார்க் வளர்த்து இருப்பாரு. இப்படிதான் வந்து அயன்மேனோட ரியல் ஐடென்டிட்டி தான், ரியல் பேரண்ட்ஸ் தான்ட்டு காலப்போக்கில் வந்து ரிவீல் பண்ணியிருப்பாங்க. பட் மார்வல் மூவிஸ்ல சொன்னா ரொம்ப காமெடி ஆயிரும், அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு தான் அழகா வந்து ஆல்பர்ட் ஸ்டார்க்கோட பையன் தான் டோனி ஸ்டார்க்ன்றதை அழகா கொண்டிருப்பாங்க. என் கேம்லையும் கரெக்டாக யூஸ் பண்ணியிருப்பாங்க, சூப்பராக இருந்திருக்கும். என் கேம்லேயே இவரோட பேரண்ட்ஸ் ஓகே, இவருக்கு பசங்க இருக்காங்களா காமிக்கல பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் 616 வந்து அயன்மேனுக்கு பசங்கிற மாதிரி காட்டவே இல்லை. ஓகேவா, பட் ஆல்டர்னேட் யூனிவர்ஸில் அயன்மேனுக்கு பசங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எர்த் 24331 அப்படின்ற ஒரு யூனிவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அயன்மேனுக்கு ஒரு பையன் இருந்துப்பா. அப்படி அவன் பேர் தான் வந்து ஜேம்ஸ் ஸ்டார்க். ப்ரோ அயன்மேனுக்கும் பெப்பர் பார்ட்ஸுக்கும் பிறந்து பொண்ணு தானே ப்ரோ படத்தில், ஏன்னா பையன்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மா யாரை பண்ணா வாஸ்பு. நீங்க ஏதோ சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. வாஸ்புக்கும் அயன்மேனும் கல்யாணம் ஆகி அதுல பிறந்தான் தான் இவன். அது என் பொண்டாட்டில மனு தப்பா எடுத்துக்காதீங்க, இது வந்து ஆன்மேனோட ஆள் இல்ல, ஆன்மேனோட மாமியார் கேரக்டர் தான் வந்து காமிச்சிருப்பாங்க. யாரா அவன்? இவ்வளவு அமளிதுமளி இங்க நடந்துட்டு இருக்கு, டம்மியா உட்கார்ந்து ஒருத்தர் மிச்சம் தின்னுட்டு இருக்கான். ஆல்ரெடி நியூஸ் அப்படி தான் இருக்கும், முன்னாடி தான் இருக்கும், வச்சுக்கூடாது. ஓகே, இதே மாதிரி ஃபியூச்சர் வெர்ஷன், அதாவது வேற யூனிவர்ஸில் அயன்மேனுக்கு வந்து ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் வந்து ஹார்வர்ட் ஸ்டார்க் 2. அந்த பையனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அயன்மேனோட கிராண்ட் சன் ஒருத்தர் இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க ஆல்ரெடி யூனிவர்ஸில். ஒரிஜினல் 616 காமிக்கில் பார்த்தீங்கன்னா அயன்மேனுக்கு வந்து பசங்க கிடையாது. பட் மூவியில் பார்த்தீங்க அப்படின்னா மார்கன் ஸ்டார்க் அப்படின்ற ஒரு பொண்ணுங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஓகேவா, பட் உண்மைனா மார்கன் ஸ்டார்க்குன்ட்டு அயன்மேனுக்கு எந்த காமிக்கிலுமே பொண்ணு கிடையவே கிடையாது. மார்கன் ஸ்டார்க்குன்ட்டு அயன்மேன் ஒரு கசின் ஒருத்தன் இருக்கான், மேபி அவன் பேரை எடுத்து தான் இவளுக்கு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரே பேருக்கு ஆம்பளை பம்பளுக்கு வச்சிருக்காங்க, நம்ம ஊரில் ஜீவான்ற பேர் மாதிரி போல. இதே மாதிரி அயன்மேனுக்கு பார்த்தா சிப்ளிங்ஸே கிடையாது. ஓகேவா, பட் காமிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆரன் ஸ்டார்க் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான். இவன் தான் உண்மையிலேயே ஹார்ட்வேர் ஸ்டார்க்குக்கும் மரியா ஸ்டார்க்கும் பிறந்தவன். அவன் வந்து மறைச்சு வச்சிருந்தாங்க, இவனை வந்து வெளியில் காமிச்சாங்க, அவன் வந்து பழி வாங்க வந்திருக்கான், அயன்மேனை பழி வாங்க வந்திருக்கான் அப்படின்ற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா அயன்மேன் சுட்டு போட்டிருப்பான், ஆனால் இந்த பக்கம் சோல்டர் பக்கம் வந்து கியர் இருக்கும். ஓகேவா, அது கியர்லேருந்து வெப்பன்ஸ் அட்டாக் பண்ணும். முஞ்சிலான வெளில காமிச்சிருக்காங்க, அது ஏன்னு தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா லவ் இன்ட்ரெஸ்ட்ல பார்த்தீங்கன்னா அயன்மேனுக்கு வந்து படத்தில் பெப்பர் பார்ட்ஸ் மட்டும்தான். இந்த அயன்மேனை ஆகிறதுக்கு முன்னாடி தலைவன் வந்து பிளே பாயா இருந்திருப்பா அப்படி. ஓகேவா, பட் அதுக்கப்புறம் அயன்மேன் ஆனதுக்கப்புறம் மெச்சூரிட்டி வந்ததுக்கப்புறம் தலைவன் வந்து ஒருத்தனுக்கு ஒருத்தி, பெப்பர் பார்ட்ஸ் தான் இன்னொருத்தி, பெப்பர் பார்ட்ஸ் எனக்கான ஒருத்தி அப்படின்ட்டு வாழ்ந்துருக்கதான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் காமிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா தலைவனுக்கு வந்து ஏகப்பட்ட லவ் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா, ஒருத்தர் 2 பேர் இல்லை. அதில் குறிப்பாக சொல்லலாம் அப்படின்னா நட்டாசா, நம்ம பிளாக் விடோ அக்கா தெரியுமா, அவங்களும் வந்து லவ் இன்ட்ரெஸ்ட் தான் அயன்மேனுக்கு. நம்ம ஒத்தக்கண்ணு அண்ணன் நிக் ஃபியூரி கூட சுற்றிட்டு இருந்தாங்க இல்லையா, மரியா ஹில், அவங்களுமே அயன்மேனுக்கு லவ் இன்ட்ரெஸ்ட் தான். உன்னையும் விட்டு வைக்கலாம் அந்த குரல். அதாவது ஒரு காமிக்கல என்ன ஒன்னா சிவில் வாரில் தான், சிவில் வார் முடிச்சதுக்கப்புறம் ஷீல்டோட லீடராக வந்து நம்ம தலைவன் டோனி ஸ்டார்க்கை போட்டுருவாங்க. ஓகேவா, இப்போ ஷீல்டோட லீடராக டோனி ஸ்டார்க் உடனே மரியா ஹில் வந்து அயன்மேனை பார்த்து சொல்லுற மாதிரியும், ஓகே அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் வர மாதிரியும் அப்படிலாம் கூட கதைகள் இருக்கின்றன. இதில் இன்னும் சொல்லவா, இன்னொரு ஷாக் ஒன்று சொல்லவா, ஷாக் வாங்கி தயாரா? நிறைய ஷாக், இன்னும் கொஞ்சம் ஷாக் வாங்கிக்கோங்க. ஷியலுக்கும் கூட அயன்மேனுக்கும் லவ் இன்ட்ரெஸ்ட் தான். நினச்சி பாருங்க, இதுக்கு முன்னாடி அயன்மேன் ஹல்கை வந்து மாமா சுற்றிட்டு இருந்தாங்க. ஓகே, இப்போ நிஜமாவே வந்து லவ் இன்ட்ரெஸ்ட் ஆகி கல்யாணம் பண்ணிக்கிட்டா, ஷியலை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, ஹல்க்கும் அயன்மேனும் உள்ளே மாமா சாயிட மாட்டாங்க. நீ நான் வேற இல்லடா, 2 பேரும் ஒத்த உசுருடா. இன்னொன்னா அயன்மேனுக்கு சொல்லப்படாத கதைகள் ஏகப்பட்டிருக்குது. குறிப்பாக சொன்னால் வில்லன்ஸ் காட்டவே இல்லை. மேண்ட்ரின் பார்த்தா அயன்மேனோட மெயின் வில்லன் ஒரு ஆர்ச்செரிமி, ஆனால் அவனையே அயன்மேன் செத்து பண்ணாதான் காமிச்சிருப்பாங்க. இதே மாதிரி கிறிஸ்டன் டைனமோ, மேடம் மாஸ்க்கு, அயன்மேன் மாதிரி டைட்டானியம் மேன் அப்படின்னு ஒருத்தன், அப்புறம் கோஸ்டே அடிப்படையில் அயன்மேன் வில்லன் தான். அது வில்லன் தான், வில்லி இல்லை, வில்லன் அது. ஓகேவா, ஜென்ரஸ் ஆப்பர் தான் இதில் காமிச்சிருப்பானுங்க படத்தில். அப்புறம் ஜெய்ஜான்டோ அப்படின்ட்டு ஏகப்பட்ட வில்லன்ஸ் இருக்காங்க, அவங்களாம் பெருசாக காட்டவே இல்லை, சொல்லவே இல்லை படங்கள்ல. இதே மாதிரி டோனி ஸ்டார்க் வந்து ஸ்னாப் பண்ற மாதிரி நீங்க வந்து படத்துல பார்த்துருப்போம் இல்லையா. இதே மாதிரி காமிக்கிற ஈவெண்ட் இருக்கும். இன்னும் கேட்டா அயன்மேன் தான் எர்த்ல இருந்து ஒரு எர்த்லிங்கா இருந்து முதல்ல இன்ஃபினிட்டி கையில போட்ட மனுஷன் நம்ம தலைவன் தான். அதுவே ஏலியன்ஸ் போட்டிருப்பாங்க, வேற பிளான் போட்டிருப்பாங்க. பட் எர்த்ல இருந்து முதல்ல வந்து காலனட் போட்டது அயன்மேன் தான். பட் படத்துல வந்து 2ஆவதா காமிச்சிருப்பாங்க. முதல்ல யாரு? நான் தான். அதே மாதிரி அயன்மேனுக்கு ஸ்டாம்ப் பண்ணும்போது சரி, இன்ஃபினிட்டி யூஸ் பண்ணும்போது சரி, அவருக்கு வந்து உடல் பாதிக்கப்பட்டிருக்கோம், அவர் காலியாட்டாரு அப்படிலாம் காமிச்சிக்க மாட்டாங்க. காமிக்கல. சரி, காமிக் படி பார்த்தோன்னா இன்ஃபினிட்டி யூஸ் பண்ணா சாவலாம் மாட்டாங்க. பிளாக் பேந்தர் கூட வந்து யூஸ் பண்ணிருப்பாரு கால்நட்டை. இதே மாதிரி அயன்மேன் தான் ஆல்ட்ரானை உருவாக்குனது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆல்ட்ரான்ஸ் கொஞ்சம் புனஸ் தப்பாக தான் மன்னிச்சிங்க. ஓகேவா, எனக்கு தான் வரும்.
ஆல்ட்ரானை வந்து உருவாக்குனது அயன்மேன் அப்படின்னு தான் படத்தில் பார்த்துருப்போம். அயன்மேனும் நம்ம ஹல்கோ சேர்ந்தா கண்டுபிடிச்சாங்க, அது தப்பாக போயிடுச்சு, கிரிமெண்ட்லாம் மாறி போயிடுச்சு அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா. பட் ஒரிஜினலாக உருவாக்குனது ஹேங்க் பிம் தான். நம்ம ஆண்ட் மேனோட மாமனார் இருக்கார் இல்லையா, அவரை உருவாக்கி இருப்பாரு காமிக்ல. அண்ணாந்துறையில உள்பாவாட காணாம போன கூட என்ன வந்து பிடிச்சிக்கிறாங்க. இதேமாரி அயன்மேனை சில்வர் 1 தான் காமிச்சிருப்பாங்க. சில்வர் 1ல் அயன்மேன் வந்து தோக்குற மாதிரி இருந்திருக்கும். காமிக்ஸை பார்த்தீங்கன்னா வந்து அயன்மேன் ஜெயிச்சிருப்பாரு. தப்பா போகுது, இதுக்கப்புறம் போனா நம்மள இப்போ இறந்துருவோம் அப்படின்றதுக்காக தன்னை சாக்ரிஃபைஸ் பண்ணி கேப்டன் அமெரிக்கா வந்து சரண்டர் ஆகிடும். அப்படி இதனால வந்து கேப்டனை பிடிச்சிட்டாரு அப்படின்றனால அயன்மேனை வந்து ஷீல்டு லீடராக போட்டிருப்பாங்க. தன்னை ஷீல்டு லீடராக மாதிரி இருப்பார். பட் வந்து மூவியை தோத்தாமல் காமிச்சிருப்பாங்க. இதே மாதிரி சில்வர் 2 நடந்திருக்கும். இது எப்படி வந்து கேப்டன் அமெரிக்கா வர்சஸ் அயன்மேனோ, அது வந்து கேப்டன் மார்வல் வர்சஸ் அயன்மேன் அப்படி நடக்கும். ஆனால் சில்வர் 2 அதில் நல்லா இருக்காது. படிச்சது நல்லாவே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை அளவுக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா தலைவன் ஹல்க்கு எப்படி ஹல்க் பஸ்ன்னு ஆரம்பிச்சிருக்காரோ, தோருக்கு தோர் பஸ் ஆரம்பிச்சிருப்பாரு. இவன் வேண்டாம்னு. இதே மாதிரி பார்த்தா இலுமினாட்டின்ற டீம் நீங்கள் பார்த்துருக்கீங்க தெரியுமா. காமிக்லேயுமே டீம் இருக்குது. அதை வந்து அயன்மேன் முக்கியமான லீடராக இருந்திருப்பாரு. அயன்மேன் மிகப்பெரிய ரோல் இருந்திருக்கும் அந்த இலுமினாட்டிக்கு காமிக்கில். மூவியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த MCU யூனிவர்ஸில் இலுமினாட்டியோட டீம் அமைக்கப்படவே இல்லை, டீமே இல்லை. ஆல்ரெடி யூனிவர்ஸில் இலுமினாட்டி டீம் இருக்காமல் காமிச்சிருப்பாங்க. பட் அதுலேயுமே அயன்மேன் இருந்திருக்க மாட்டார். உங்களை இலுமினாட்டி கதை வேற லெவலில் இருக்கும். முடிஞ்சாத கதை போட ட்ரை பண்ணுறேன். உன்னை தனியாக கவனிச்சிக்கிறேன். ஓகே சோல்ஜர்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வந்து அயன்மேன் பற்றி பார்த்துருப்போம் இல்லையா. அயன்மேன் வந்து காமிக்கும் படத்துக்கான வித்தியாசம் இருக்குது அப்படின்ட்டு. ஓகேவா, இவங்கள அயன்மேன் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். பார்க்குறேன் எத்தனை பேர் அயன்மேன் ஃபேன் இருக்கீங்க அப்படின்றத லைக் வச்சு நான் பார்த்துக்கிறேன். ஓகேவா, லைக்கை வச்சும் ஹைப் வச்சும் பார்க்குறேன். ஓகே இந்த மாதிரி என்ன கேரக்டருக்கு காமிக்ஸ் மூவி வீடியோ போடலாம், கம்பேரிசன் பார்க்கலான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் எந்த கேரக்டரையுமே கேட்குறீங்களோ அந்த கேரக்டர் கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஓகே இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன். போடுறேன். பாய்.